ஹாய் ஹலோ மக்களை வணக்கம். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாடி சனா ஸ்டோர் தான் வந்திருக்கேன். இங்கே நான் வந்து வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்கலான்னு வந்திருக்கேன், க்ராசரிஸ்லாம் வாங்கலான்னு வந்திருக்கேன். வாங்க உள்ளே போய் பாடி சனா ஸ்டோர் சுற்றி பார்த்து நான் என்னென்ன வாங்கலாம்னு சொல்லி அப்படியே விலாகாக போடுறேன். நீங்கள் வீடியோ பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எவ்வளோ கம்மியாக இந்த பாடி சனா ஸ்டோரில் வீட்டுக்கு தேவையான பொருளும் க்ராசரிஸ் எதுவும் வாங்கலாம்னு சொல்லி காட்டுறேன். இந்த ஆன் டைம் ப்ளாகில் ட்ராவல் வீடியோஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாடி சரவணா ஸ்டோருக்கு வந்தாச்சு. அங்கே பாருங்கள், தலைவன் புது கெட்டப்பில் வேறு லெவலில் இருக்காரு. இப்போது நீங்கள் ஒரு புது வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இந்த ஒரு கடையில் விற்பாங்க. அவ்வளோ இருக்கும், இங்கே குவிஞ்சிருக்கும். அழகாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ரேட்ஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அதிகம்லாம் கம்மியாக இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸ் விற்பாங்க. ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது. வீக்கெண்டாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ரஷ்ஷாக இருக்கும். செலவே தேவையில்ல, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அதுவும் க்ராசரி சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் காய்கறிலாம் வாங்கவே முடியாது. ரொம்ப நேரம் லைன் நின்று பில்லு போட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இந்த கடைக்கு வரவங்க ஒரு ஃப்ளோர் போகாமல் வரமாட்டாங்க. எந்த ஃப்ளோர் சொல்லி நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், உள்ளே வந்தவனை அந்த பொம்மை வச்சுருக்காங்க, குழந்தைங்க அட்ராக்ட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணுற அளவுக்கு. அந்த ஃபேமிலியோட குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்தால் அழகாக ஃபோட்டோ ஷூட் பண்ணாமல் போக மாட்டுறாங்க. செம்ம டெக்னிக் இது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோட வந்தால். நீங்கள் ஷாப்பில் என்ட்ரி ஆனோன்னா அங்கே பாருங்கள், ஒரு பிக் ஸ்க்ரீன் இருக்கும். இங்கே இந்த ஷாப்போட ஆட் தான் போட்டுருப்பாங்க முன்னாடி. ஒன்ஸ் அந்த படம் வந்த அப்புறமா அந்த படத்தோட பாட்டை இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்காங்க, மாற்றி மாற்றி எல்லா பாட்டும். நாங்கள் பெர்ஃப்யூம் வாங்கணும்னு சொல்லி வந்தோம். இங்கே நாங்கள் ஃபர்ஸ்ட் யார்ட்லேயே பார்த்தோம். இது வந்து ஃப்ளவரில் பண்ணியிருந்தாங்க. ட்ரை பண்ணி பார்த்தோம், ஃபுல்லாக ஃப்ளவர் வாசம் தான் வந்தது. அடுத்ததாக சீக்ரெட் சுடு பிராண்ட் இருந்தது. இது ட்ரை பண்ணி பார்த்தோம். இது ஆவரேஜாக தான் இருக்குது இங்கே வாசனை. இது அவ்வளோ உங்களுக்கு வாசனை வரல. இங்கே பெர்ஃப்யூம் ட்ரை பண்ணி பார்த்தோம். இங்கே நிறைய பிராண்ட் பெர்ஃப்யூம் இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில வந்து ரொம்ப வாசனை வரல பெர்ஃப்யூம். நான் பார்க் அவனே பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருந்தேன். நிஜமாக சொல்ல சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மார்னிங் ஆஃபீஸ் போகிறப்போ இந்த பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு போனீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக நிற்கும். லாங் லாஸ்டிக்காக இருக்கும். கிளாமர் அப்பீல் சென்ட். எதுக்கு எனக்கு அடிக்கிறீங்க? இத போட்டுக்கிட்டா என் பொண்ணுக்கு பிடிக்க. அப்படியா? அப்படின்னா மாமா, இந்த கிளாமர் அப்பீல் சென்ட அக்கத்துல மட்டும் இல்ல, எல்லா பக்கத்துலயும் அடிங்க. ஐயோ. அடுத்ததான் நான் வைல்ட் ஸ்டோன் பெர்ஃப்யூம் பார்த்தேன். இந்த பெர்ஃப்யூமும் டீசெண்டாக சூப்பராக இருக்குது. நல்லா தாங்கும் போகலாம் பெர்ஃப்யூம் ஒன் டே ஃபுல்லாக. இப்போது நான் பார்க்குற வைல்ட் ஸ்டோன் பெர்ஃப்யூம் வந்து 350லேருந்து ரேட்டு 450, 500 வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக என்வே சொல்லிட்டு ஒரு பெர்ஃப்யூம் பார்த்தேன். இதுவும் 30 ml சூப்பராக இருக்குது. நல்லா பெர்ஃப்யூம் வாசனையாக இருக்குது. நான் பெர்ஃப்யூம் தேடிட்டு இருக்கிறப்போ நான் டென்வர் பெர்ஃப்யூம் ஒன்று பார்த்தேன். அதில் பிளாக் கோட்ஸில் ஒன்று இருந்தது. இது ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறேன் இதை. என் தம்பி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பெர்ஃப்யூம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க பாருங்க வாசனை. நல்லா இருக்குது இந்த ஃப்ளேவரு. ஸோ ஆஃபீஸ் போகிறவங்களாம் ராயல் இதை பெர்ஃப்யூம் அடிக்கலாம். கண்டிப்பாக ராயலாக இருக்கும். இந்த ஆட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிம்போரோட இந்த ஆடில் அந்த பெர்ஃப்யூம் தான் இது. பெருசு வந்து 500, சின்னது வந்து WT2. இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கோம், WT2. ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருந்தால். நான் இப்போ வந்திருக்க இடம் டாய்ஸ் சேல்ஸ் பண்ணுற இடம். அங்கே பாருங்கள், டாய்ஸ் அப்படி குவிச்சு வச்சுருக்காங்க மலை மாதிரி. நிறையா இருக்குங்க. சின்ன பசங்க கூட்டிகிட்டு வந்தால் அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி இந்த டாய்ஸை வாங்கி தர சொல்லுவாங்க. அவ்வளோ இருக்குங்க. ஒரு டாய்ஸ் வேர்ல்டே சொல்லலாம். நிறைய வகை இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சம்மர் சீசன்றதுனால அங்கே பாருங்க சின்னதாக ஃபேன் மாதிரி வச்சிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. பேசிக்கிட்ட வச்சு நல்லா காற்று வருது. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. 1 64 ரூபா. நாங்கள் 2 வாங்கினோம். வரவங்க எல்லாம் இதை வாங்கிட்டு போகிறாங்க.
அங்க பாருங்க சும்மா கார்லாம் வேற லெவல்ல இருக்கு. வகை வகையா கலர் கலரா. சாதா கார் இல்ல, ரிமோட் கண்ட்ரோல் காரு. எல்லாருக்கும் ஃபேவரட்டான கார் இது. 90s கிட்ஸ் ஆன நம்ம சின்ன வயசுல அடம் பிடிச்சி அப்பா அம்மா கிட்ட கேட்டு விளையாடி இருப்போம். இப்போ இருக்க சின்ன பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ரிமோட் கண்ட்ரோல்ல கார் மட்டும் இல்ல, ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், ட்ரெயின் எல்லாமே செம்மையா இருக்கும். உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல்ல கார், ஏரோப்ளேனை பிடிச்சிருந்தா இங்க சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அங்க பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பேட்மேன் டாய் சூப்பர்ல பாக்குறதுக்கு ரொம்ப குட்டியா அழகா வேற லெவல்ல இருக்கு. இன்னொன்னு பாருங்க, லைட் வரும் பேட்மேன்னா லைட் ஒன் டைனோசர். ரொம்ப சின்ன பசங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா டைம் பாஸா இருக்குங்க. நீங்க சாண்டா ஸ்டோர் இருந்தா இந்த டாய் ஸ்டோர் போவாங்க, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போவாங்க. நல்லா டைம் பாஸா இருக்கும், உங்களுக்கு மெமரிஸா இருக்கும். அங்க பாருங்க வேர்ல்டு ஃபேமஸ் அவெஞ்சர்ஸ் உடைய வில்லன் தானோஸ் குட்டியா பொம்மையா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. பக்கத்துல ஸ்பைடர்மேன் குட்டியா வச்சிருக்காங்க. டாய்ஸ் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அவெஞ்சர்ஸ் டாய்ஸ் எல்லாமே. உங்களுக்கு அவெஞ்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அவெஞ்சர்ஸ் ஃபேன்ஸ் அசம்பிள் பண்ணி லைக் பண்ணுங்க. ஒரு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் விளையாட்டுனா கிரிக்கெட் தான். அந்த கிரிக்கெட்டுடைய பேட்டு பால் எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாம் பிளாஸ்டிக்காக தான் இருக்கு, பட் நல்லா இருக்கு. சின்ன பசங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த விளையாடுறதுக்கு. ஜாலியா இருப்பாங்க விளையாடிட்டு. அங்க பாருங்க 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெயின் இது தாமஸ் ட்ரெயின். இது வந்து போகோ சேனல்ல வரும். சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இது அழகா டாயா வச்சிருக்காங்க. வேற லெவலா இருக்கு பாக்குறதுக்கு. அங்க பாருங்க நம்ம ஊரை புதுசா விட்ட வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி வச்சிருக்காங்க டாய். இது ரிமோட் கண்ட்ரோல் ட்ரெயின். இது பார்க்க நல்லா இருக்குது. இது வந்து 1660 இது. ஆர்சி ரேசிங் காரு 730 ருபீஸு. இது கம்மியாக அதிகமான கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அங்க பாருங்க அவெஞ்சர்ஸ்ல கலர் கலரா கார் வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நாங்க ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு பொம்மை ஒன்று வாங்கணும். அங்க பாருங்க சூப்பரா இருக்கு. பர்த்டே கிஃப்டா வாங்கணும். லைட் வருது, பாட்டு வருது. அந்த குழந்தை பார்த்து என்ஜாய் பண்ணுது. அவங்க அப்பா அம்மா போட்டு காமிச்சா. இந்த பாபிடால் பொம்மை ரொம்ப அழகா இருக்குது. ஒரு வயசு குழந்தை என்ஜாய் பண்ணும். அழகா லைட் வருது, பாட்டு வருது, சுத்தினே இருக்குது. நான் ரேட் எவ்வளோன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த பொம்மை ரேட் வந்து 500 ருபீஸ். அழகா ஒரு வயசு குழந்தை கிஃப்ட். அதுக்கு சூப்பரா இருக்கு. இப்போ நான் வந்திருக்க இடம் முக்கியமான இடம் கேஃபிடேரியா. அந்த சவனா ஸ்டோர்ல எங்க கூட்டம் இருக்கும் இல்லையோ, இந்த ஃப்ளோர ரொம்ப கூட்டமா இருக்கும். வீக்கெண்ட்லாம் வந்து சொல்லவே தெரியல. பாருங்க செம கூட்டமா இருக்கு. எல்லா டேபிளும் ஃபுல்லு. லைன்ல நின்று பில்லு போட்டு இங்க வந்து வெயிட் பண்ணி தான் உட்காந்து சாப்பிடணும். செம கூட்டமா இருக்கு. நான் என்ன சாப்பிட்டேன்னு அப்படியே காட்டுறவாங்க. நீங்க யாராச்சும் பாடி சவனா ஸ்டோருக்கு வந்தா சாப்பிடாம போக மாட்டேன்றவாங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாடி சவனா ஸ்டோர் ஷாப்ல கெஃபிடேரியாவில் உங்களுக்கு டெசர்ட் ஐட்டம் சாப்பிட பிடிக்குமா, சாட் ஐட்டம் சாப்பிட பிடிக்குமா, இல்ல ஸ்பைசியா வெஜ் அண்ட் நான்வெஜ் சாப்பிட பிடிக்குமா? இந்த கமெண்ட் செக்ஷன்ல கீழே சொல்லுங்க. இங்க சிக்கன் பிரியாணி ஒன்று 110 ருபீஸ். அடுத்ததா வெஜ் பிரியாணி வந்து 40 ருபீஸ். அடுத்தது கர்ட் ரைஸ் வந்து 30 ருபீஸ். நாங்கள் கேட்குறப்ப சாம்பார் சாதம் இல்லைன்ட்டாங்க. அதனால தான் வந்து வெஜ் பிரியாணி ஒன்று வாங்கணும். அங்கே பாருங்க தயிர் சாதம், அப்பளம், சாம்பார் சாதம் இல்லைன்னாங்க. இங்கே வச்சிருக்காங்க. இங்கே அப்படியே இங்கே வந்து பார்த்தா லெமன் ரைஸு பக்கத்தில் குழம்பு மாதிரி வச்சிருக்காங்க. இங்கே இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்க பாருங்க ஃப்ரை பண்ண சிக்கனு அப்படியே பக்கத்துல ஆம்லெட்ல வச்சிருக்காங்க. நாங்க 2 பிளேட் சிக்கன் பண்ணி வாங்கினாங்க. பாருங்க சுட சுட சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சாப்பிட்டதான் தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்புறமா இங்க தயிர் சாதம் வாங்கணும் வெஜ்ல. அப்புறமா சாம்பார் சாதம் வாங்கணும். அப்பெல்லாம் தந்துருந்தாங்க சாம்பார் சாதத்தோட. சிக்கன் வந்து ஒரே ஒரு பீஸா தந்திருக்காங்க. சுட சுட இருக்கானா. அந்த சிக்கன் அப்படியே அழகா பிச்சு பார்த்தோம். சிக்கன் என்னமோ சாப்பிட்றதா இங்க இருக்கு. அப்படியே அந்த சிக்கனை அழகா ஒரு பீஸ் எடுத்து அந்த பிரியாணியோட எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு பிரியாணி நல்லா இருக்கு. பட் ஆனால் வந்து சிக்கன் வந்து ஒரு ஆவரேஜ் தாங்க இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சொல்ல முடியாது. பிரியாணி டேஸ்ட் ரொம்ப ஸ்பைஸாக இருக்கு சாப்பிட்றதுக்கு. ரைத்தோட சேர்ந்து சாப்பிடும் நல்லா இருக்குது. சிக்கன் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க சிக்கன் பீஸு. சிக்கன் பிரியாணி ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கு. அதனால ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கணும். அருண் ஐஸ்கிரீம் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர். அங்கே பாருங்க பாக்ஸில் சூப்பராக இருக்கு. அழகாக ஒரு ஸ்கூப் எடுத்து பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் என் தம்பி பார்த்து சொல்லுவான் பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி.
கடாய், இங்கே நிறைய ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் நீங்கள் வாங்கலாம் சமையல் பொருளாக இங்கே வாங்கலாம். சமையல் ஐட்டம்ஸ்லாம் இங்கே நீங்கள் வாங்கலாம். பாருங்கள், குழி பணியாரம் 395 ரூபா, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், தாளிக்கிறதுக்கு வாங்கியிருக்கோம் 210 ரூபா, சூப்பராக இருக்குது. 2 சின்ன டம்ளர் வாங்கியிருக்கோம் ஸ்டீலில். அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. 71 ரூபா. இது நல்லாயிருக்கு. மிக்கி மவுஸ்லாம் போட்டு டிசைன்லாம். நான் இப்போ கிராசரி சேல்ஸ் பண்ணுற ஃப்ளோருக்கு வந்திருக்கேன். வாங்கினா இது சும்மா சுற்றி பார்க்க வேண்டியது தான். நான் இப்போ கவி மில்க்ஷேக் ஒன்று பார்த்தேன். அந்த மில்க்ஷேக் எவ்வளோன்னு சொல்லி நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. 2 சேர்த்து வாங்கினா 240 ருபீஸ் சொல்லி போட்டிருந்தாங்க மில்க்ஷேக்கு. நான் இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கு வந்திருக்காங்க. பாருங்கள், சப்பாட்டை வச்சுருக்காங்க நிறையா, பார்க்க சூப்பராக இருக்குது. ஆனால் அங்கே பாருங்கள், அல்ஃபோன்ஸா மாம்பழம் தோட போட்டிருக்காங்க. என்னடா இது மாம்பழம்னு சொல்லி போட்டு சப்பாட்டை வச்சுருக்கீங்க, செம்ம ஃபன்னாக இருக்குது. அங்கே பாருங்கள், கூட்டம் வந்துனே இருக்குது. இன்னும் ஈவினிங் வேணால் போக போக கூட்டம் அதிகமாக இருக்கும். வீக்கெண்டு வேறு இல்லை, சொல்லவே தேவையில்லை, செம்ம கூட்டம் வந்துனே இருக்க போகுது. அங்கே பாருங்கள், நிறைய மாம்பழம் வச்சுருக்காங்க. மாம்பழ சீசன் வேறு. இது பங்களாமணி மாம்பழம். அங்கே பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. கிட்ட வந்தாலே நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா பழமாக இருக்கும் போல். இந்த மாம்பழம் செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் போல் சாப்பிட்டா. யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா இந்த ஜூஸ் தான் பேஷண்ட்டுக்கு போட்டு தருவாங்க. அதான் சாத்துக்குடி ஜூஸு. இந்த சாத்துக்குடி வந்து 1 கிலோ 55 ரூபா போட்டிருக்காங்க இந்த ரேட்டு. இங்கே ஆப்பிள் வந்து கிலோ 160 ரூபா போட்டிருந்தாங்க. இப்போது கிராசரிஸ் இடத்துல முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். வெஜிடபிள்ஸ் இடத்துல அங்கே பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் குளிச்சு வச்சுருக்காங்க. ரேட்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்குங்க. நீங்கள் யாரெல்லாம் பாடி ஷானா ஸ்டோரில் போய் கிராசரிஸ் வாங்கி சாப்பிட்றீங்களோ உங்கள் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தக்காளி வந்து கிலோ 30 ரூபா போட்டிருக்காங்க. தக்காளியும் நல்லா இருக்குங்க, அழகாக நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அப்புறமா இங்கே பீர்த்தங்காய் வந்து 70 ரூபா போட்டிருக்காங்க. இங்கே வெள்ளரிக்காய் கிலோ 59 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறமா கத்திரிக்காய் 45 ரூபா கிலோ போட்டிருக்காங்க. வேலைக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகாமல் காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறவங்க எங்கள் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ சாக்லேட் இடத்துக்கு வந்திருக்கேன். அங்கே பாருங்கள், சாக்லேட் அப்படியே மலமாய் குவிச்சு வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள், சாக்லேட் அவ்வளோ வச்சுருக்காங்க. அந்த சாக்லேட் அள்ளிட்டு போயிடலாம் போல். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோகனட் ஃப்ளேவர் சாக்லேட் வச்சுருக்காங்க. ஒரு பேக்கெட் 100 ருபீஸ், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நாங்கள் பாடி ஷானா ஸ்டோரில் பங்கனாபள்ளி மாம்பழம் வாங்கினோம். 1 கிலோ 69 ரூபா. நாங்கள் 2 கிலோ வாங்கினோம் 142 ரூபா. அடுத்ததாக பன்னீர் கிரேப்ஸ் வாங்கினோம். இது வந்து 1/2 கிலோ 44 ரூபா. இது பேக்கெட் போட்டு தான் வைப்பாங்க, அப்படி தான் நாங்கள் வாங்கினோம். அப்புறமா லெமன் வாங்கினோம் 200 கிராம் 28 ரூபா. இங்கே இப்போது பாடியில் வந்திருக்கேன். பாடி ஷானா ஸ்டோரில் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் வந்து ஜிகர்தானை குடிக்க போகிறேன். இந்த ஜிகர்தானை வந்து எங்கே இருக்குன்னா பாடி ஷானா ஸ்டோர் பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் படவட்டம்மன் இருக்கும். அங்கே அதுக்கிட்ட தான் இருக்குது ஃபேமஸ் ஜிகர்தாண்டா. அங்கே போய் ஜிகர்தானை குடிக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். இந்த ஃபேமஸ் ஜிகர்தாண்டா ஷாப் மதுரையில் மெயின் பிரான்ச்சு. இப்போ சென்னையில் நிறைய ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் வந்திருக்கிறது பாடி ஃப்ரான்ச்சைஸு. இது வந்து பாடி ஆப்போசிட் இருக்கிற படவட்டம்மன் கிட்ட தான் இந்த ஃபேமஸ் ஜிகர்தாண்டா ஷாப் இருக்குது. வாங்க உள்ள போய் ஜிகர்தானை குடிச்சு பார்ப்போம். இந்த ஜிகர்தாண்டா மதுரையில் குடிக்கிற மாதிரி டேஸ்ட் அப்படியே இங்கே இருக்கும். ஒரு ஜிகர்தாண்டா 80 ருபீஸ். இது பாஸ்மதி ஆட் பண்ணுறதா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்பெஷல் ஜிகர்தாண்டா ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஐஸோட ஜிகர்தாண்டா பாஸ்மதி ஆட் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்ட டேஸ்ட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாடி ஷானா ஸ்டோர் வந்தாச்சு. தேவையான ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த பாடி ஷானா ஸ்டோர் ஷாப்பிங் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.